வழங்கும் கஸ்தூரி. பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு கஸ்தூரி. லண்டன் டாக்டர்ஸ் எல்லாம் நிஜமாவே ஒரு பெரிய சாதனையை செஞ்சுட்டாங்க. உன்னோட இந்த முகம் ஒரு மெடிக்கல் மிரக்கல். கஸ்தூரி, கொஞ்ச நாள் தான் நீ எங்களோட பழகி இருந்தாலும் எங்க குடும்பத்துல ஒருத்தி ஆயிட்டமா. உன்னோட உயிருக்கு ஆபத்துன்னு உடனே என் தங்கச்சிங்களும் துடிச்சு போயிட்டாங்க. உடம்புல எங்காவது சின்ன காயம் பட்டா அது தழும்பா மாறிடன்னு எல்லாருமே பதறுவாங்க. ஆனா உனக்கு ஒட்டுமொத்த முகமே டேமேஜ் ஆயிடுச்சு. எனக்கும் என் தங்கச்சிங்களுக்கும் உசுரே இல்ல. இப்ப இந்த முகத்தோட உன்னை பார்க்கும் போதுதான் எனக்கு போன உசுரே திரும்ப வந்திருக்கு. அந்த முகத்தை விட இந்த முகம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நிச்சயம் என் தங்கச்சிங்களுக்கும் பிடிக்கும். உன்னை இப்படி பாப்பேன்னு நான் கனவுல கூட நினைச்சதில்லை கஸ்தூரி. கஸ்தூரி, முதல்ல கோயிலுக்கு போலாம் தானே? எனக்கு கோவில் என்னோட வீடு, தெய்வம் என்னோட அப்பா. முதல்ல வீட்டுக்கு போய் அப்பாவை பார்க்கணும். உன் விருப்பப்படியே ஆகட்டும். முதல்ல உன் வீட்டுக்கே போலாம். டிரைவர், நீங்க வேப்பமரத்து பட்டிக்கு போங்க. பரபரப்பும் எனக்கு புரியுது. அதுக்காக அவங்க கிளம்பி இங்க வந்து சேர வேண்டாமா? நீ சும்மா வீட்டுக்கும் வாசலுக்கும் எத்தனை தடவை தான் நடப்ப? ஒரு இடத்துல உட்காருமா. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு கஸ்தூரிய கவரா, அதுவும் புது முகத்தோட. அந்த முகத்தை பார்க்கணும்னு எனக்கு ஆசை இருக்காதா? அவ்வளவு ஆசை இருக்கிறவ நீயும் கிளம்பி ஏர்போர்ட்டுக்கு போயிருக்கலாம்ல. என்ன விடுங்க, இந்த அப்பா பாருங்க. கஸ்தூரி அக்காக்கு முக ஆபரேஷன் நல்லபடியா லண்டன்ல முடியணும்னு 60 வீடுகளுக்கு வேண்டிட்டு போனவரே இன்னும் வீட்டுக்கு வந்து சேர்ந்த பாடு இல்ல. இந்த சமயத்துல அப்பா வீட்டுல இருக்க வேண்டாமாத்த? அதுக்காக வேண்டுதல பாதியிலேயே விட்டுட்டு வர முடியுமாமா?
யார் நீ?